வணக்கம், எல்லாரும் வணக்கம். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம். என்னுடைய பெயர் பாலமுருகன். ஐயா தர்மயுக வெளிப்பெற சார்பாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். அதனுடைய நிறுவனரும் அதன் தலைவருமாக நான் இருந்துட்டுருக்கேன். எங்களுடைய எண்ணம், இது இந்திய ஜனநாயக நாடு. இது இந்தியா நாட்டில் பன்முகம் நாடு. ஜாதி, மதம், மொழி பல்வேறு இருந்த போதிலும் ஒரு தாய் பிள்ளை போல வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கும் இந்து மத சகோதர சகோதரர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா, ஆரம்பத்துலேருந்து இருக்கு. அயோத்தியில் பாபரா ராமரா, இடிப்பதா கட்டுவதா என்ற பிரச்சனை இதுவரைக்கும் இருந்துட்டு. இதை வச்சுக்கிட்டு பிரிவினைவாதிகள் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட் வழக்கு நீதிபதி அந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த இருவருமே, அதாவது இந்து சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் ரெண்டு பேருமே சமரசமாக பேசி சுமூகமான தீர்வு காணுங்க. அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி பணியில் இருக்கக்கூடிய நீதிபதியை நாங்கள் அமைக்கிறோம், அதுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலுக்கு எங்களுடைய கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்களே, இந்து மத சகோதரர்களே, தயவு செஞ்சு இது இந்திய நாடு, இது இந்திய இறையாண்மை நாடு. இந்த இடத்துல பிரிவினைவாதத்துக்கு இடம் கொடுக்காம அயோத்தியில் ராமரா பாபராங்கிறத ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. நமக்குள்ள எந்தவித பேதமும் எந்தவித பிரிவினைவாதமும் இல்லாமல் இருக்கணும். அது இந்த நாட்டில் தேசிய கொடியில் எப்படி மூவர்ண கொடிகள், அந்த மூவர்ண கலர்கள் வண்ணம் எப்படி ஒன்று போல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த கலர்களை ஒன்று போல இருக்கோ அதுபோல் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். தயவு செஞ்சு இந்து மத சகோதரர்களும் சரி, இந்து மத தலைவர்களும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய தலைவர்களும் சரி, இருவருமே மனம் விட்டு பேசுங்க. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். நமக்குள்ள பிரிவினைவாதம் வேண்டாம். நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கணும். உலக நாடுக்கு நம்ம தலை சிறந்த நாடாக நம்ம எடுத்துக்காட்டுறதுக்கு என்ன பெரிய ஒரு வல்லரசு நாடாக நமக்கு காமிக்கிறாங்கன்னா, இது இறையாண்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்னது ஜனநாயக நாடு. மிகப்பெரிய ஆசிய நாடுலேயே ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதனால் நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும். நமக்குள்ள பேர் நமக்கு வேண்டாம். ஒரு இட பிரச்சனை தானே. ஒரு கோயில் அதில் கட்டுவதோ அல்லது ஒரு பாபர் மசூதியை கட்டுவதோ பிரச்சனையாக எப்படி நீங்கள் பிரிவினைவாதமாக இருக்கோ, அதனால் மற்றவர்களுக்கு ஃபுல்லாக அது கேள்விக்குறியாக இருக்குது. தூண்டுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு படம் எடுத்தாப்புல மதிப்பிற்குரிய கமலஹாசன் ஐயா விஸ்வரூபம்னு சொல்லி, அதாவது அவர் இப்போ இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல எப்படி பண்ணாருன்னா, விஸ்வரூபம்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் தொழுது முடிஞ்ச உடனே ஒரு கொலை பண்ணுற மாதிரி. உண்மையாகவே இஸ்லாம் ஒரு புனிதமான நூல் திருக்குறான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலக மக்களுக்கு நல்லுரையே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஒரு திருக்குறான் உலக மக்களுக்கு ஒரு நல்லுரை தான் அப்படின்னு சொல்லி அந்த குரானில் பார்த்து சொல்கிறாங்க. அவர்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனித உயிரை கொன்றால் அந்த ஒட்டுமொத்த மனித உயிரை கொன்றதுக்கு ஒப்பாகும் சொல்லி அது சொல்லுது. அப்போ அது எதிராகத்தான் இருக்குது. தீவிரவாதத்துக்கு இஸ்லாமியர்கள் என்றுமே எதிர்ப்பு தான். அது இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்க போகிறதே கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எல்லாம் அதனுடைய மாநாட்டை நாங்கள் நடந்திருக்கோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடந்திருக்கோம். எஸ்டிபி அந்த இஸ்லாமியர் நடந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் டஃப்லாம் நாங்கள் சகோதரத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. நிச்சயமாக இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள், இறையச்சவாதிகள், இறைவனுடைய மறுமை நாளுக்கு பயந்து, அதுபோல இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இறைவனுடைய நடுத்தீர்ப்புக்கு பயந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேணும். அதனால் இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாபரா ராமரா அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீங்கள் இருவருமே மனம் விட்டு பேசி, விட்டு கொடுப்பவர்கள் எதுவுமே கெட்டுப்போவதில்லை என்ற வாக்குக்கு அடிப்படை ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாக வாழணும். ஒரே தொப்புள் கொடி தான். நம்ம இருவருமே சமாதானமாக வாழ்ந்து இந்தியா ஒரு இறையாண்மை நாடு, இந்தியா ஒரு ஒற்றுமை நாடு என்பதை நாம் எல்லோரும் வழிநடத்த வேண்டும் சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லாரும் அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தர்மம் செய்யணும்னு சொல்லி ஐயா தர்மயுக வெளிப்பெற சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.